என்னடா எப்படா பிளேயிங் ரோல் போடுறது? 2 பேர் தான் ரிட்டையர் ஆனாங்க கைஸ். மொத்த டீமும் இப்போதைக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுக்மன் கில்லுக்கே வந்து இன்னும் பொசிஷன் தெரியல. ஸோ எந்த பொசிஷனில் வந்து ஆட போகிறாருன்னு சொல்லிட்டு அதுவே குழப்பத்தில் தான் இருக்குது. அண்ட் தென் ஜடேஜா, முகமது சிராஜ், பும்ரா. ஸோ இந்த பிளேயர்ஸை தாண்டி கேஎல் ராகுல் இருக்காப்ல. ஸோ இதை தாண்டி யார் வந்து மித்த பிளேசஸில் வந்து ஆட போகிறாங்க, அதை தாண்டி வந்து அந்த பொசிஷன்ஸ்லாம் வந்து எப்படி மாற போகிறது அப்படின்னு சுத்தமாக தெரியல. ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கே வந்து 5-6 பேர் வராங்க. சாய் சுதர்சன் இருக்காரு, அபிமன்யூஸ்வர் அவர் வேறு ஃபார்மில் இருக்காரு, கேஎல் ராகுலே ஓப்பனிங்கில் போகிற. அதை தாண்டி சுக்மன் கில் ஒரு ரோல் வேறு இப்போ அவ்வளோவா தெரியல. பட் மேக்ஸிமம் வந்து விராட் கோலியை ரீப்ளேஸ் பண்ணுவார் தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அவர் அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டான ரிப்போர்ட் எதுவும் இல்லை. இப்போதைக்கு லாஸ்ட் அப்டேட்டா வந்து கில்ஸ் இன்டர் ஸ்குவாட் மேட்சஸ்ல பார்த்து பேஸ் விராட் கோலியோட பிளேஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி மற்ற பிளேஸஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் ஆகும். சொன்னால் வந்து சுக்மன் கில்லோட பிளேஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓப்பனிங்லையா இல்லை 1-1 இல்லை நம்பர் 4 அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு சைடில் கேஎல் ராகுல் நம்பர் 5 வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பட் இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே இல்லை அப்படிங்கிறனால ஸோ அவரோட பொசிஷனுமே சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அவர் நம்பர் 4லையோ இல்லை வந்து டாப் 6லையோ பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸ் இப்போதைக்கு வந்து யார் ஆட போறாங்க அப்படிங்கிறத தாண்டி யார் ஆட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தூக்கிறதா இருக்குது. ஸோ அந்த பேஸில் வந்து ஆகாஷ்தீப், ஹர்ஷ்தீப் சிங், அண்ட் தென் குல்தீப் யாதவ், அப்புறம் த்ருவ் ஜுரல். ஸோ இவங்களாம் மேபி பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். தென் கருண் நாயர் ரீசன்ட் ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் எடுத்ததே மேபி வந்து ஆட வைக்கிற மாதிரியான அந்த மென்டாலிட்டியில் தான் இருக்கும். ஸோ அந்த பேஸில் எனக்கு என்னமோ நம்பர் 3லையோ மேபி அவர் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் என்ன பிரச்சனைனா கருண் நாயர் உள்ளே வந்தாங்கன்னா ரிஷப் பந்துக்கு பிளேஸ் இல்லை. அதே மாதிரி ரிஷப் பந்த், கருண் நாயர் 2 பேருமே உள்ளே வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாஷிங்டன் சுந்தருக்கு டீமில் யாரும் வராது. ஸோ அவரை தூக்கி வெளியே போட்டு இவங்களை உள்ள வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் பவுலிங் ஆல்ரவுண்டராக பார்த்தீங்கன்னா வந்து ஷர்துல் தாக்கூர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார். நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா பேட்டிங் பண்ணாலும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃபார்வர்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஷர்துல் தாக்கூர் ஒப்பீனியனில் தான் போவாங்க. அண்ட் தென் சாய் சுதர்சனும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபார்மில் இருக்கார். அவர் வேறு இங்கே உள்ள ஆட வைக்கணுமான்னு தெரியல. அவர் உள்ள வந்து அபிமன்யூஸ்வருக்கு வேற இருக்காது. என்ன நடக்குன்னே தெரியல. இதில் உங்களுக்கு ஏதோ தாட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க.